அனைவருக்கும் வணக்கம். அதாவது இந்த மொட்டை கடிதாசியில் பாப்பா எழுதுச்சு அப்படின்னு பொய் சொன்ன இந்த மொட்டை கடிதாசியில் இன்னும் மேலே தகவல்கள் எத்தனையோ இருக்குங்க. அதெல்லாம் உங்களுடைய பார்வைக்கு கொண்டுட்டு வரேங்க. இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத அத்தனை பேரும் கவனித்து பாருங்கள். அப்போ தாங்க இந்த மொட்டை கடிதாசியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற அத்தனை உண்மையும் உங்களுக்கும் தெரிய வருங்க. இப்போது இந்த மொட்டை கடிதாசியை எழுதுனதோடு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் போட்டு காட்டியிருப்பாங்க. எந்த இடத்துல பாக்ஸ் போட்டு காட்டியிருக்காங்க அப்படின்னா இந்த கேபிட்டல் லெட்ரு எழுதியிருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் அப்படியே கட்டம் போட்டு காட்டுறாலாம் பாப்பா. அப்படிங்கிறது இது உண்மையா பொய்யா? யாராவது இது போல் ஒரு கட்டம் போட்டு காட்டுவாங்களா? எழுதுறத கட்டம் போட்டு காட்டுவாங்களா அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். இப்போ ஒவ்வொரு எழுத்துலேயும் ஒன்று இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் நல்லா படிப்பேன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதில் ஆரம்பித்து அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்னால் முடியலை அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க ஒருத்தங்க கையெழுத்து நல்லா அனைவருமே கவனித்து பாருங்கள். நான் நல்லா படிப்பேன் அப்படின்னு ஆரம்பித்த இடத்துல இருந்து, அதாவது என்னால் முடியலை அப்படிங்கிற அந்த எழுத்து முடிகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒருத்தங்க கையெழுத்து. அதுக்கு அடுத்து தான் மேக்ஸ் மிஸ் அப்படின்னு வருங்க. அந்த மேக்ஸ் மிஸ்ஸிலிருந்து பார்த்திங்கனாக்க ப்ளீஸ் மேம் அப்படின்னு முடியும். இந்த எழுத்துலேருந்து பார்த்திங்கனாக்க வேறு ஒருத்தங்க கையெழுத்தாக இருக்கும். இந்த மேலே உள்ள கையெழுத்துக்கும் இந்த கீழே இருக்கிறதுக்கும் நல்லா வித்தியாசத்தை நீங்களும் கவனித்து பாருங்கள். மேக்ஸ் மிஸ் என்ன மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற எல்லாரையும் திட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த எழுத்துலேருந்து ப்ளீஸ் மேம் அப்படின்னு முடியும். அந்த எழுத்துக்கும் வித்தியாசத்தை நல்லா கவனித்து பாருங்கள். அதுக்கு அடுத்ததாக என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஈக்குவலேஷன். அந்த ஈக்குவலேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெல்லிங்கு சரியா தப்பா அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். அதில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. ஒரு இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற ஒரு குழந்தை இந்த மாதிரி ஈக்குவலேஷனுக்கே ஸ்பெல்லிங் தப்பாக எழுதுமா அப்படிங்கிறத நீங்களும் சொல்லுங்கள். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு தெரியல. அந்த எழுதியிருக்க எழுத்தை வந்து நல்லாவே அடிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலேஷன் படிக்கவே அப்படின்னு வருது இல்லைங்களா. இந்த மொட்டை கடிதாசி எழுதினவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க இந்த வரவே வராதாட்டுக்கு. ஒரு சிலர் சொல்லுவாங்கள்ல லா வரல, ழா வரல, ஒரு சில எழுத்துலாம் வந்து அவங்க வாய்க்குள்ளார வராது. அதே போல் பார்த்தீங்கன்னா அப்படிங்கிற எழுத்துக்கிட்ட எல்லாத்துட்டையும் பாருங்களேன், கடைசியாக முடியறது வந்து அப்படின்னு வந்தால் டபுள் இ வரணும் இல்லைங்களா. அந்த இடத்துல டபுள் இ வரவே வராது. இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு சரியா தப்பா அப்படிங்கிறத நீங்கள் அனைவருமே கவனித்து பார்த்து சொல்லுங்கள். இதே போல் தான் பார்த்திங்கன்னா அடுத்த எழுத்தும் அந்த படிக்கவே அதில் பார்த்திங்கனாக்க அதே படிக்கவேயில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. அவங்களுக்கு வந்து அந்த வராதாட்டுக்கு, அதாவது வந்து ஈ அடித்தான் காப்பி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, மேலே என்ன எழுதியிருக்காங்களோ அதை தான் வந்து கீழேவும் எழுதியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா மாட்டுக்கிறேன். அந்த மாட்டுக்கிறேன் அப்படிங்கிற எழுத்தில் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத நீங்களும் கவனித்து பாருங்கள். படிக்கவே மாட்டுக்கிறேன்னா மாட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை விட முக்கியமான ஒரு விஷயம் நல்லா கவனித்து பாருங்கள். ஹாஸ்டல் அப்படிங்கிறதுக்கு என்ன ஸ்பெல்லிங் வரும் அப்படின்னு அனைவருமே பாருங்கள். ஆனால் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற குழந்தைக்கு ஈக்குவலேஷனும் ஹாஸ்டலுக்கும் ஸ்பெல்லிங் தெரியாத இருக்குமா? அப்படியே அந்த குழந்தைக்கு வந்து ஸ்பெல்லிங்லாம் தெரியல அப்படின்னா இவங்க வந்து என்ன ஸ்கூல் நடத்துகிறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய யாராவது ஒரு குழந்தைங்களை வச்சு தான் எழுதியிருப்பாங்க, இல்லை அவங்களே எழுதுனாங்களா, இல்லை மிஸ்ஸுங்க எழுதுனாங்களா அப்படிங்கிறது அவங்க மனசாட்சிக்கு தான் தெரியும். அப்படி மிஸ் எழுதியிருந்தாலோ இல்லை யாராவது ஒரு 12th ஸ்டூடெண்ட்டோ 11th ஸ்டூடெண்ட்டோ யார் எழுதுனாங்களோ அது நமக்கு தெரியாது. அவங்க மனசாட்சிக்கு கண்டிப்பாக யார் எழுதுனான்னு தெரியும். அப்படி எழுதுறவங்க பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கேவலமாக இருக்கிறாங்கன்னா அப்போ அந்த ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு நினச்சி பாருங்க. இதில் ஒரு பெரிய கொடுமை என்ன அப்படின்னா திரும்பவும் கொண்டு அந்த ஸ்கூலில் பசங்களை சேர்க்குறாங்க. அவங்களுடைய லைஃப்பெல்லாம் வந்து அவங்க பேரண்ட்ஸ் நினச்சி பார்க்குறாங்களா பார்க்கலையான்னு தெரியலைங்க. ஹாஸ்டல் அப்படிங்கிறதுக்கு தயவு செஞ்சு அனைவருமே நல்லா கவனித்து பாருங்கள். ஹாஸ்டலுக்கு ஸ்பெல்லிங் சரியா தவறா அப்படிங்கிறத நீங்களும் சொல்லுங்கள். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா படிக்காமல் அப்படிங்கிற இடத்துல பாருங்கள். படிக்காமல் அப்படிங்கிறதுக்கு என்ன ஸ்பெல்லிங் வரும் அப்படிங்கிறத நீங்களும் சொல்லுங்கள். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த மாட்டுக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஸ்பெல்லிங் இருக்குது. இதே போல் தான் பார்த்தீங்கன்னா அந்த படிக்கவே படிக்காமல்
மாட்டுக்கிறேன் அப்படிங்கிறது அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்குது. திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த மாட்டுக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஃபெல்லிங் கரெக்டா அப்படின்னு பாருங்கள். அடுத்தது வந்து ரெண்டு பேரும் 2 பேர்த்தில் ஒரு மிஸ் போய் சொன்னாங்க இருக்குங்களா, அந்த 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் எப்படி இருக்குது, இதுக்கு முன்னாடி உள்ள ஆறுலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கவனித்து பாருங்கள். இப்போ ரொம்ப அப்படிங்கிற இடத்துக்கிட்ட ஆர் எப்படி எழுதியிருக்காங்க, இன்னொரு இடத்துக்கிட்ட ரொம்பன்னு இருக்கும், அந்த இடத்துக்கிட்ட ஆர் எப்படி போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ரெண்டுன்னு இருக்கும், அந்த ரெண்டுக்கிட்ட வந்து ரெண்டோ இல்லை நண்டோ தெரியல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கிட்ட ஆர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தயவு செஞ்சு அனைவரும் பாருங்கள். அந்த ரொம்ப அப்படிங்கிற இடத்துல ஆர் எப்படி போட்டிருக்காங்க, அதாவது ஒரு நாள் அப்படின்னு இருக்குது, அந்த ஒரு நாளில் ஆர் எப்படி போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். யாரோ அப்படிங்கிற இடத்துக்கிட்ட ஆர் எப்படி இருக்குது, இன்னும் எத்தனையோ இடத்துக்கிட்ட ஆர் எப்படி இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப 2 இதெல்லாம் வந்து ஆறு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தாலே இது மொட்டை கடிதாசி தான், இது யாராலோ ஒருத்தங்க எழுதப்பட்ட ஒன்று தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிய வரும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒழுங்காவே அப்படிங்கிற இடத்துக்கிட்ட பாருங்கள். அந்த ஒழுங்காவே அப்படிங்கிறது சரியான ஃபெல்லிங் தானா இல்லை தவறுதலான ஃபெல்லிங் எழுதியிருக்காங்களா அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கு அடுத்ததாக திரும்பவும் அந்த மாட்டுக்கிறேங்கிறதுக்கு இவங்களுக்கு அந்த அவங்க மனசுக்குள்ளார என்ன வருதோ அதை தான் எழுதியிருக்காங்களா என்னன்னு தெரியல. அந்த மாட்டுக்கிறேங்கிறதுக்கும் ஃபெல்லிங்கெல்லாம் சரியா தப்பா அப்படின்னு நீங்களே பாருங்கள். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மார்னிங்கை வந்து எல்லோரும் கவனிங்க. அதாவது இங்கிலீஷ் எழுத்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலேஷன், ஹாஸ்டல், மார்னிங். இந்த இங்கிலீஷ் எழுத்துக்கே ஒரு இடத்துக்கிட்ட கூட பார்த்தீங்கன்னா அந்த ஃபெல்லிங்கே வரலைங்க. அதாவது இந்த லெட்ரு ஃபுல்லாகவே வந்து டங்கிலீஷில் தான் இருக்கும், ஏதோ ஒரு இடத்துக்கிட்ட தான் வந்து இங்கிலீஷ் எழுத்து இருக்கும். அந்த டங்கிலீஷில் கூட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறையா ஃபெல்லிங் மிஸ்டேக்கு இருக்குது. அதுவே இங்கிலீஷு அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா அதை இன்னும் கேவலமாக இருக்குது. அந்த ஈக்குவலேஷன், ஹாஸ்டலு, மார்னிங் இதுக்கெல்லாம் வந்து ஒரு இங்கிலீஷையே வந்து எப்படி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத அனைவரும் கவனித்து பாருங்கள். அதுக்கு அடுத்ததாக அது என்ன எழுதியிருக்காங்கன்னு தெரில, அந்த இடத்துட்ட அடித்து எழுதியிருக்காங்க கூடவா, அது என்னன்னு தெரியல, அந்த இடத்துக்கிட்டே வந்து அடித்தல் திருத்தல் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா திரும்பவும் அதாவது படிக்காமா அப்படிங்கிறத பாருங்கள். இந்த இடத்துக்கிட்ட எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கு அடுத்ததாக என்ன இருக்குது அப்படின்னா அந்த படிக்கவே அப்படிங்கிற இடத்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா மாட்டியாமா அப்படிங்கிறத பாருங்கள். அந்த இடத்துக்கிட்ட எத்தனை ஃபெல்லிங் மிஸ்டேக்கு இருக்குது அப்படின்னு நல்லாவே பாருங்கள். அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னா விளையாட்டு தனமாகவே அப்படிங்கிறத கவனித்து பார்க்கணும். அந்த லைன் ஃபுல்லாகவே விளையாட்டு தனமாகவே இருப்பியா அப்படிங்கிறத அனைவரும் அந்த லைனே அதை இன்னும் ஒரு எழுத்து தான் இருக்குது, மொத்தம் 4 எழுத்தாக எழுதியிருக்காங்க. விளையாட்டு தனமாகவே இருப்பியா அப்படிங்கிறத அத்தனை பேரும் பாருங்கள். இதில் எவ்வளோ ஃபெல்லிங் மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள். அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் மிஸ், கெமிஸ்ட்ரி மிஸ்ஸும் சூம் எப்படி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்களேன். மேக்ஸ் மிஸ்ஸும் கெமிஸ்ட்ரி மிஸ்ஸும் அப்படிங்கிறத நல்லா அனைவரும் கவனிங்க. மிஸ்ஸும் அப்படிங்கிறத எப்படி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சொன்னது அத்தனையும் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களுடைய கையெழுத்து. இந்த ஒருத்தங்க கையெழுத்தில் எத்தனை தவறுதல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 மொத்தம் இதில் எத்தனை அடித்தல் திருத்தல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திட்ட பார்த்தீங்கன்னா 20 எழுத்து வந்து அடித்தல் திருத்தலும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2 இது என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும். மொத்தம் வந்து 22 இடத்துல எழுதியிருக்காங்க. இவ்வளோ அடித்தல் திருத்தல் இருக்குது, இவ்வளோ ஃபெல்லிங் மிஸ்டேக்கு இருக்குது. எத்தனை லைனில் இவ்வளோ ஃபெல்லிங் மிஸ்டேக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 மொத்தம் வந்து 17 லைனுங்க. இந்த 17 லைனில் பார்த்தீங்கன்னா 22 மிஸ்டேக் இருக்குது. இது வந்து ஒருத்தங்க எழுதின ஒரு கையெழுத்து. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ் மிஸ் அப்படிங்கிற லைன்லேருந்து ப்ளீஸ் மேம் வரைக்கும் எழுதியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃபெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. இவங்க வந்து கொஞ்சம் தெளிவாக எழுதியிருக்காங்க. இவங்களுடைய கையெழுத்தையும் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். எல்லாரையுமே அப்படிங்கிறது ஃபெல்லிங் மிஸ்டேக்கு சரியா தப்பா அப்படிங்கிறத பாருங்கள். மேக்ஸ் மிஸ் என்ன மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாரையும் டார்ச்சர் பண்ணுறாங்க. டார்ச்சருக்கு ஃபெல்லிங்
கரெக்டாக எல்லாரையுமே அப்படிங்கிறது ஃபீலிங் கரெக்டாக என்னன்னு சொல்லுங்கள். அதுக்கு அடுத்ததாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா கிட்ட அப்படிங்கிறதுக்கு ஃபெல்லிங் மிஸ்டேக்கு கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லுங்கள். இப்போது இங்கே எழுதினவங்க வந்து ஹாஸ்டலுக்கு என்ன ஃபெல்லிங் எழுதியிருக்காங்க, மேலே உள்ளவங்க ஹாஸ்டலுக்கு என்ன ஃபெல்லிங் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதையும் கவனிங்க. எங்கள் அம்மா கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்ததாக புக் ஃபீஸ் ஹாஸ்டல் ஃபீஸுன்னு சொல்லுவாங்க. அந்த ஹாஸ்டலுக்கும் ஃபெல்லிங் மிஸ்டேக்கை பாருங்கள். இதில் வந்து மொத்தம் 4 இருக்குது. அதுக்கப்புறம் தான் இந்த கட்டம் கட்டி பாக்ஸ் போட்டெல்லாம் காமிச்சிருக்காங்க. இது போல் யாராவது இறக்க போகிறவங்க யாராவது ஒருத்தங்க இது போல் ஒரு மொட்டா கடிதாசி எழுதுவாங்களா, இது போலெல்லாம் கட்டம் கட்டி பாக்ஸ் போடுவாங்களா என்ன அப்படிங்கிறத தயவு செஞ்சு அனைவரும் சொல்லுங்கள். இந்த மொட்டை கடிதாசியில் என்னென்னலாம் தவறுதல் இருக்குது அப்படிங்கிறத அனைவருமே கூர்ந்து பார்த்து உங்களுடைய பதிலை சொல்லுங்கள். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கனாக்கா, பாப்பாவோட கையெழுத்தெல்லாம் நம்ம வெளியிடுவோங்க. தமிழ் கையெழுத்தாக இருக்கட்டும், இங்கிலீஷ் கையெழுத்தாக இருக்கட்டும், அனைவருமே நீங்களும் பாருங்கள். அப்போ தான் அந்த மொட்டை கடிதாசியை எழுதுனது யார் அப்படிங்கிற தெளிவு உங்களுக்கும் தெரிய வரும். அதே போல் பார்த்திங்கன்னா, பாப்பாவுக்கு இந்த அறக்கட்டளை பற்றி அவதூறு பேசுகிறாங்க. பாப்பாவோட இந்த கையெழுத்தெல்லாம் முடிஞ்ச உடனே கண்டிப்பாக அறக்கட்டளையை பற்றி நம்ம முழுமையாக வீடியோ போடுவோங்க. அதில் உள்ள வரவு செலவுகளையும் நீங்களும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் தெரிய வரும். தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருப்போங்க. ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி.